வணக்கம் நண்பர்களே. இந்த கேக்டஸ் பூ பூக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூ அழகாக இருக்கும் பாருங்கள். இதோட தலைப்பகுதியை பாருங்கள். இந்த கேக்டஸோட தலைப்பகுதி எப்படி இருக்கு தெரியுதா? இது அப்படியே பூக்க போகிற இதோட தலைப்பகுதி பூ இருக்கா தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த பூ ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஜூம் பண்ண முடியலை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தெளிவாக. நல்லா ப்ரௌன் கலராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக இருக்கும். காற்றுக்கு வேறு ஆடுது ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் சரியாக ஜூம் ஆக மாட்டேங்குது. அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பூத்தோடனே போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், இதனோட தலைப்பகுதியும் பாருங்கள், பூவை மொட்டை வச்சுருக்க தலைப்பகுதியும் பாருங்கள். அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஜூம் ஆச்சு. காற்றடிக்கும், அப்படியே ஜூமிங் போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2-3 நாள் கழித்து பார்த்தோம்னா நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். பால் கேக்டஸ்ஸு நல்லா மொட்டை வச்சு வச்சு பூக்குது ஃப்ரெண்ட்ஸ். மொட்டை தெரியுதா? அதேமாதிரி நம்ம டூம் கேக்டஸ் அதுவும் நல்லா பூக்குது ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இருக்கும். ஒவ்வொரு பூவை வரையில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.